பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் படிச்சு சொன்னேனேடா. உங்களால பாதிக்கப்பட்டவன் வெளியே இருக்கான், வெளியே போனீங்கன்னா சுட்டு தள்ளிடுவான்னு சொன்னனே. எவன் என் பேச்ச கேட்டீங்க? இப்ப என்னாச்சு? குருவிய சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிட்டான்ல. இனிமே ஐயாண்ணா வருமா அப்பாண்ணா வருமா? அண்ணா நாங்க ஜாக்கிரதை தானே டீல் பண்ணோம். என்னடா பெரிய ஜாக்கிரதை? எனக்கே ஜாக்கிரதை பத்தல, நானே வீட்டுல முடங்கி கிடக்கிறேன். ஜாக்கிரதை பத்தி பேசுறோம். நான் யாருக்கும் தெரியாம ரகசியமா தான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணோம். ஆனா அது எப்படி அவன் காதுக்கு போச்சுன்னு அதுதான்டா போலீஸ்காரன். ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவனுக்கு காக்கி சட்டையை கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவுமே பண்ணாதவரை அவனும் ஒண்ணும் பண்ண மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் தப்பி தவறி தப்பு பண்ணிட்டோம், கழுகுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி அவனுக்கும் வேர்த்துரும். சுத்தி வளைச்சு நம்மள கொத்துவான். அதுக்காக நம்ம தொழிலே பண்ணாம இருக்க முடியுமா? மாட ஏடா கூடமா பேசுனேன், கொன்னுருவன். ஜாக்கிரதை. நான் சொன்ன அன்னைக்கு என் பேச்சை கட்டு வீட்டோட இருந்திருந்தா இன்னைக்கு ஒருத்தன் போயிருப்பானாடா. போனது யாரு? என் உயிர்ரா மகா, என் புள்ள மாதிரி தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்தவன்டா நானு. பேசுறான். உங்க பேச்சு கேட்காம நாங்க வெளியே போனது தப்பு தானே. திட்டம் போட்டு நாங்க பண்ண காரியம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம கிட்ட யாரோ ஒரு ஆள் காட்டியிருக்கான். ஆமா, நம்ம கூட்டத்துல எவனோ ஒரு ஆள் காட்டியிருக்கான்டா. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். எப்படி கண்டுபிடிப்பேன்? எல்லா பையனும் என் உப்பத்தினவனுங்க எனக்கு விசுவாசமா இருக்கான்னு என் காலையை சுத்துறாங்களே. நிக்கிறானே ஆறுமுகம், அவனை க்ளோஸ் பண்ண சொல்லி குணாவை அனுப்பிச்சேன். ஆனா பயலுக்கு ஆயுச கடவுள் கடப்பாறையில எழுதி வச்சிருக்கான். உலகத்தை வேற எங்கேயும் போலியே, நேரா என் காலில் வந்து விழுந்தான். அண்ணன் உயிரே போனாலும் அது உன் கால் அடியில் தான் போட்டு என் காலையை சுத்திட்டு. எப்படி நான் தப்பா நினைப்பேன்? அப்படிதானே நீ நினைக்கிற ஆரம்பம். ஏண்டா ஆறுமுகம், அண்ணா ஒருவேளை நீயே காட்டி கொடுத்துட்டியோ? என்ன பயப்படாதடா, அண்ணன் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே கேட்கறேன். சும்மா சொல்லு. அண்ணே, என்னைய சந்தேகப்படுறீங்க? என்ன இப்படி சந்தேகப்படுறதுக்கு ஒரே அடி உங்க கையில கொண்டுல அண்ணே. கொல்லத்தாண்டா போறேன். ஆள் காட்டின அந்த துரோகி யாருன்னு தெரிஞ்சா தெருநாய சுட்டு கொல்ற மாதிரி அவனை கொல்லத்தான் போறேன். அது மட்டும் இல்லடா, கல்யாணம் பண்ணி அழகு பார்க்க வேண்டிய என் தம்பிய கருமாதி பண்ணி என் கண்ணில் தண்ணி வர வச்சானே அந்த டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன், அவனுக்கு என் கையால தாண்டா சமாதி. என்னம்மா, உன்னை நல்லா குளிப்பாடுறேன் சரியா? அக்கா அக்கா, ஹோட்டலுக்கு போயிருந்தேன். உனக்கு பிடிச்ச இட்லி வடகரி சூடாக இருந்துச்சு, கண்ணுல பட்டுருச்சா? வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் சாப்பிடுங்க. இதை விட கொஞ்சம் எலி பாஷானம் வாங்கி கொடு, தின்னு ஒரே அடியா செத்து தொலைறோம். அந்த பாசனத்துலலாம் எலி சாகிறது இல்லை, அது தெரியாத உனக்கு? ஆமாம், எதுக்கெடுத்தாலும் சாகுறேன்னு சொல்லிட்டு இருக்கிய. அப்படி என்ன உனக்கு வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிருச்சு? இப்படி தினமும் ஒவ்வொரு இடமா எங்களை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்றியே, அதுக்கு நீ ஒரே அடி எங்களை சாகடிச்சிடலாம். அக்கா, சித்திரவதைப்படுறது நீங்க இல்ல, நான் தான். உவனவா ஒழுங்கா ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தேன். அதை சொல்லி சொக்கலிங்கிட்ட அப்பப்போ பணம் கறந்துட்டு இருந்தேன். அது உனக்கு பொறுக்கலை. அதை கூட்டிட்டு எங்கேயோ ஓடிட்டேன். உங்க 2 பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். என்னமோ எங்களை காப்பாத்து தேடின மாதிரி சொல்ற. தினம் தினம் இப்படி சித்திரவதைப்பட்டு அணுவணுவா சாகடிக்க தானே எங்களை தேடி கண்டுபிடிச்ச. காக்கா, என்ன பேசுற? சித்திரவதைங்கிற? உனக்கு பிடிச்சது மாதிரி வடகரி இட்லி பிரியாணி எல்லாம் வேலை வேலைக்கு வாங்கி கொடுக்குறேன். இதுக்கு பேரு சித்திரவதையா? வேலை வேலைக்கு சாப்பாடு, உடுத்துறதுக்கு துணி, தலையில தச்சுக்க எண்ணெய்,
நல்ல வாசனை சோப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்து உங்க 2 பேரையும் ராஜாத்தி மாதிரி வச்சிருக்கேன். இதுக்கு பேரு சித்திரவதையாக்கா? ஆமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். அடிக்கடி சாகுறேங்கிறியே, இங்க இருந்தா மட்டும்தான் சாவியா? வெளியில போனா செத்து போக மாட்டியா? நீ இல்ல, எந்த கொம்பானா இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாகத்தான் வேணும். அதுக்கு முன்னாடி யாருக்காவது பிரயோஜனமா இருந்துட்டு சாகணும். அப்பதான் நம்ம பிறந்த பிறப்புக்கு அர்த்தம் இருக்குமுக்கா. அக்கா, இதத்தான் சித்தர் பாடல்கள்ல இருந்து சினிமா பாடல்கள் வரைக்கும் சொல்லி வச்சிருக்கான். செய்யறதையும் செஞ்சுட்டு தத்துவமா பேசுற கொலகார பாவி. அக்கா, நான் கொலகாரன் தான், கெட்டவன் தான், தப்பு பண்றவன் தான். தப்பு பண்றவன் தான் தத்துவம் பேச முடியும். அவனுக்கு தான் தத்துவம்னா என்னன்னே தெரியும். ஏண்டா எனக்கு தம்பியா பிறந்த? இதெல்லாம் நான் செஞ்ச பாவம்டா, பாவம். அக்கா, நீ எனக்கு அக்காவை பிறந்ததான் நான் செஞ்ச புண்ணியம். இல்லைன்னா நான் இவ்வளவு சொகுசா வாழ முடியுமா? போதும்டா, போதும். இது வரைக்கும் நான் அனுபவிச்ச கஷ்டமெல்லாம் போதும். இன்னும் பேசி பேசி என் கழுத்தை இருக்காது. போடா, போ. போறக்கா, போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிட்டு போறேன். நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கல இந்த சித்திரவதை, அது என்னால இல்ல, அந்த சொக்கலிங்கங்கிற பெரிய மனுஷனால. அவன் செஞ்ச தப்பால. இன்னைக்கு உன் பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நீ அடிமை மாதிரி கிடக்கிறதுக்கும் காரணம் நான் இல்ல, அந்த பெரிய மனுஷன் சொக்கலிங்கம். உங்க 2 பேரையும் ஏன் என் பாதுகாப்புல வச்சிருக்கேன்னு இப்ப சொல்றேன், கேட்டுக்க. தப்பு செஞ்சது சொக்கலிங்கம், ஆனா பாதிச்சது என் அக்கா பொண்ணு. அக்கா, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டவன் தான், ஆனா பாசத்தை மறந்தவன் இல்லை. சொக்கலிங்கம் என்ன தப்பு செஞ்சான்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் என் கையாலே அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன். அப்ப தெரியும்க்கா இந்த தம்பி யாருங்கிறது. அது வரைக்கும் நீங்க 2 இங்கே தான் இருக்கணும். வரேன். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கடா. வீட்டுக்கு தெரியாமல் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அதுவும் பொம்பளைங்க விஷயத்தில் தப்பே பண்ணக்கூடாதுடா. ஐயா, நான் வேணுனே பண்ணலையா, என் விதி அப்படி பண்ண வச்சிடுச்சியா. அப்படி நடந்து போச்சுன்னா நீ தான் அந்த விஷயத்தை எப்படியாவது மறைக்கணும். அப்படி எத்தனை நாளைக்கே அந்த விஷயத்தை மறைக்க முடியும்? வேற வழி இல்லைடா. மூச்சு நிற்கிற வரைக்கும் மறைச்சி தான் ஆக்கணும். அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும். அவன் 20-30 வருஷமா ரகசியத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கல. ஏதோ தெரியாம இப்படி தப்பு பண்ணிட்டேங்கய்யா. இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிடுங்கய்யா. செய்கிறதெல்லாம் தப்பு, இதில் மன்னிப்பு வேற. போ. சரிங்க. நீ ஏண்டா இன்னொருத்தனை கோச்சிக்கிற? அப்படி கோச்சிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவன் செஞ்ச தப்பை விட மோசமான தப்பை நீ செஞ்சு மூடி மறைக்கல. அதை இன்னும் யாருக்கும் தெரியாம கட்டி காப்பாத்தல. என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி இன்னொருத்தனை கோச்சிக்கிறியே, உனக்கே அது கேவலமா தெரியல? ஐயா ஐயா, அந்த குடோன் விட்டு சாவி கொடுங்க ஐயா. எதுக்குடா? ஐயா, உரக்கடையில இருந்து உர மூட்டையெல்லாம் அனுப்பி வைக்கிறேன். நாங்கள் குடோன் விட்டு சாவி கொடுத்தீங்கன்னா மூட்டையெல்லாம் கொண்டு இறக்கி வச்சிருவேன். நீ ஐயா, உர மூட்டையெல்லாம் குடோன்ல அடிக்க வைக்க வேண்டாம். நம்ம வீட்டிலே ஒரு ஓரமா அடிக்க வை. ஐயா, எல்லாம் உர குடோனில் இறக்கி வச்சாதா ஐயா? தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க கேட்டாங்கன்னா உடனே எடுத்து கொடுக்க முடியும். வீட்டில் இருந்தால் சரி வராதியா? நீ முதலாளியா? நான் முதலாளியாடா? சொன்னது செய் முதல்ல. என்னாச்சு இவருக்கு? வழக்கமாக எப்போதும் உரத்தை கொண்டு போய் குடோன் வீட்டில் தானே இறக்குவோம். இப்போ கொண்டு போய் வீட்டில் இறக்க சொல்கிறாரு. கேட்டால் அடிக்கிறாரு. பெரிய இடத்து சமாச்சாரம். நமக்கு எதுக்கு? சொன்னதை செய்வோம். இங்கே ஒரு 100 மூட்டை அடிக்கிடலாம். ஆனால் ஐயாவை பார்க்க வர்றவங்களாம் உட்காந்து பேசுகிற இடமாச்சே. வர்றவங்க என்ன மூட்டை மேலேயே உட்காந்து பேசுவாங்க? அது சரி வராது. தப்பு தப்பு. வேற இடம் பார்ப்போம், வேற இடம் பார்ப்போம். இங்கே ஒரு 50 மூட்டை அடிக்கிடலாம். ஆனால் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற இடமாச்சே. சாப்பிடும்போது மூட்டை அவுந்திருந்து சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது சரி வராது. வேற இடம் பார்ப்போம். இங்கே ஒரு 30 மூட்டை அடிக்கிடலாம்.
ஆனா எல்லாம் படுத்துற இடமாச்சே. நைட்டு படுத்திருக்கும் போது தூக்கத்துல மூட்டை கட்ட ஏதாவது பிறண்டு ஐயா தலையில உளுந்து ஐயாக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா வேணாம் வேணாம் வேணாம், நம்ம அந்த இடத்துக்கே போவோம். பெரியாத்தா கொஞ்சம் எந்திரிங்க. எதுக்குடா? எந்திரிங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். ஏன்னு கேக்குறான்ல. உரம் மூட்டையை அடுக்கணும். அடே, இங்க அடுக்குவீங்க? வழக்கமா தோட்டத்து குடான் வீட்டுல தானே அடுக்குவீங்க, அங்க போய் அடுக்கு. இங்கதான் அடுக்குவேன். என்ன வீட்டுக்கு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்க, எழுத்து பேசிட்டு இருக்க? குடோன் வீட்டுல அடுக்கலாம்னா ஐயா அடிக்கிறாரு, இங்க அடுக்கலாம்னா நீங்க அடிக்கிறீங்க. மொத்தத்துல கணக்கு பார்த்தோம்னா இந்த வீட்டுல சம்பளத்தை விட அடிதான் நிறைய வாங்கிட்டு இருக்கு. இனிமே இந்த வேலையை வேணா ஒண்ணு வேணாம், போங்க நான் போறேன். டேய் இங்க வாடா. ஏன் மறுபடியும் அடிக்கவா? அடே, நான் யோசிக்காம அடிச்சிட்டேன், கோச்சிக்காம வாடா. ஓஹோ, இப்ப யோசிச்சு அடிக்க போறீங்களா? எனக்கு ஒண்ணு வேணாம். ஏய் நில்லுடா. பத்தியா, 100 ரூபாய் உனக்கு தான், வாங்கிக்க. இப்ப என்ன பணம் கொடுத்து அடிக்க போறீங்களா? அடிக்க மாட்டேன்டா. அடிக்க மாட்டேன்னு சொல்ற, சும்மா வம்பு பண்ணிட்டு இருக்கிய. இப்ப நீ வந்து வாங்கிக்கல, அங்க வந்து அடிப்பேன். வாடா, வந்து வாங்கிக்க. கண்ணாயிரம், இந்த பணம் நான் உனக்கு எதுக்கு கொடுத்தேன் தெரியுமா? தெரியுமே, அதான் பொறி கலங்குற மாதிரி அடிச்சீங்களே, அதுக்கு தானே. அட போட பைத்தியக்காரா, அதுக்கு இல்லடா. வேற எதுக்கு? நீ எப்பவும் என் புள்ள கூடவே இருக்கியா? ஆமா. அடிக்கடி முனியன் ஒருத்த வந்து என் புள்ளைய மிரட்டி பணம் வாங்கிட்டு போறான்டா. அப்படியா? எனக்கு தெரியாத. பேருதான் கண்ணாயிரம், உனக்கு பகல்ல கூட பசு மாடு தெரிய மாட்டேங்குது. உங்க ஐயா தனியா இருக்கும் போது தாண்டா அவன் வரான். நிஜமாவா? அவனை நான் எப்படி பாக்குறது? அடே, நீ தாண்டா உசாரா இருந்து கவனிக்கணும். அப்படியே நீ இருக்கும்போது அவன் வந்தான்னா என் புள்ள உன்னை வெளியே அனுப்பிடுவான். நீ வெளியே போயிடக்கூடாது, அங்கே எங்கேயாவது ஒளிஞ்சு இருந்து பாரு. அது அவன் யாரு, எங்க இருந்து வரான், எதுக்காக என் புள்ளைய மிரட்டி பணம் வாங்குறான்னு நீ தாண்டா கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். எதுக்கு? ஏய், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்ட இனிமே கையால் அடிக்க மாட்டேன், கட்டையில தாண்டா அடிப்பேன். சரி பிரியாத்தா, இனிமே நீ சொன்ன மாதிரியே செய்யற. அது மட்டும் இல்லடா, இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சுதா? சத்தியமா சொல்ல மாட்டேன் பிரியாத்தா. சொல்ல மாட்டியே? அப்புறம் இத மட்டும் நீ செஞ்சேன்னு வச்சுக்க, உன் வீட்டு கூரைய மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, என் செலவுலயே நான் உனக்கு மாத்தி கொடுத்துறேன்டா. அடிக்கிற கை தான் அணைக்குமாங்க. பெரியாத்தாவுக்கு பெரிய மனசு. போதும் போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத, போய் வேலைய பாரு. வர வர இந்த கிளவிய புரிஞ்சிக்கவே முடியலையே. விட்டலாச்சாரியார் படத்துல வர்ற மாயக்கலை மாதிரில மர்மமா பேசிட்டு போகுது. எது எப்படி இருந்தா என்ன, நம்ம வீட்டு மேங்கூரைய மாத்தாருன்னு சொல்லிடுச்சு, சரிதான். சொக்கா நில்லு. ஏண்டா, மனுஷங்க இருக்கிறதுக்கே இந்த வீட்டுல இடம் பத்தல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உரம் மூட்டையெல்லாம் இங்க கொண்டு வந்து அடுக்க சொல்லியிருக்கியே, குடோன் வீடு என்னாச்சு? அது அது ஒன்றும் ஆகல, நல்லா தான் இருக்கு. அப்ப அங்க கொண்டு போய் அடுக்க வேண்டியதானே? இல்லத்தா, அங்க விதை நெல்லும் சோள மூட்டையும் இடத்த அடிச்சுக்கிட்டு கிடக்கு, அதனால உர மூட்டையை அடுக்க அங்க இடம் இல்லை, அதான் இங்க அடுக்க சொன்னேன். இன்னும் ஒரு 4-5 நாள் போனா சோளம் விலை போயிடும், அதுக்கப்புறம் உர மூட்டை தானே போல அங்க போயிட போகுது. அது வரைக்கும் கொசுவும் பூச்சி என்ன போட்டு புடுங்கி எடுக்கணும். உன்னை மட்டும் தான் புடுங்க போதாக்கும், என்னையும் தான் புடுங்க, அது வரைக்கும் பொறுமையாயிரு. நான் பொறுமையா தாண்டா இருக்கேன், பூமாதேவி மாதிரி பொறுமையா தான் இருக்கேன். ஆனா நீதான் என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்கிற. போ போ, எது வரைக்கும் போறேன்னு நானும் பாக்கறேன். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும், அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும், அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும்.
பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்